எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தடுக்கிறீங்க, ஆனால் அந்த யுஎஸ் எம்பசியில் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை மட்டும் தடுக்கல. என்னன்னு தெரியல. நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு காட்டக்கூடிய மனோபாவம் மக்களுக்கு நிறைய இருக்கு. நான் தான் அமெரிக்கா தான் நான், எல்லாம் எனக்கு இருக்கு, நான் தான் எல்லாத்துக்கும் தலையானவன் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டும்ன்ற காரணத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னா போரிடுறோம். அப்ப இதுல என்ன கிடைக்கும்? ஐக்கிய நாடுகள் சபைன்னு அமைச்சு எதுக்காக அமைச்சோம்? போர்களே வரக்கூடாது, உலக போரே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். 1945 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2025 80 ஆண்டுகள்ல ஏற்பட்ட போர்களுடைய எண்ணிக்கை முந்தி 80 நாடுகள் அதிகம். அப்ப என்ன ஆச்சு? உங்களுக்கு தர்மம்னு என்னன்னே தெரியாது. உங்களுடைய அதர்மத்தினுடைய வெளிப்பாடு எப்படி நம் நாட்டில் இருந்ததுன்ற விஷயங்கள் ஹிஸ்டரி மூலியமா கத்துக்கிறோம். வெறுப்பு அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது புண்ணிய பூமி பாரத பூமியில் இருக்கோம் அப்படின்னு. அமைதியான பூமி. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். சுவாமி வணக்கம். சுவாமி ஹரே கிருஷ்ணா. வணக்கம். இப்போ போர் சூழல் மூடுகிட்டு இருக்கு, அதுவும் வெஸ்ட் ஏஷியால. நீங்களுமே வெஸ்ட் ஏஷியால, அதுவும் துபாயில ஸ்டக்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அங்கிருந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது? மரண பயத்தை காட்டினாங்களா? உண்மையிலேயே நீ கேட்ட கேள்வி உண்மைதான். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன் துபாய்க்கு பிப்ரவரி கடைசியில். ஸோ அது எதிர்பாராத விஷயமா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கிளம்புற அன்னைக்கு நான் 1ஆம் தேதி கிளம்புற மாதிரி இருந்தது. 1ஆம் தேதி தான் டிக்கெட் போட்டிருந்தேன் திரும்பி வரதுக்கு சென்னைக்கு. அது 28ஆம் தேதியிலேருந்து போர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ 1ஆம் தேதி காலையில் கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் போஸ்ட்போன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 28 1ஆம் தேதிலாம் நேரடியாக துபாயில் எந்த விதமான தாக்கம் அன்னைக்கு இல்லை. முதல்ல அவங்க தான் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே பேசி கொண்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் தாக்க போகிறோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, இது ஒரு நாள் நடக்கும், நம்மளும் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் போர் நடந்திருக்கு. ஆனாலும் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய துபாய், குவைத், பஹ்ரைனில் எந்த விதமான தாக்கமும் இல்லை. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்கனைசர்ஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் போர் சூழல் இருக்கே, பண்ணலாமா அப்படின்னு. நாங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், இது முன்னாடி நடந்திருக்கு தானே, நம்ம எதுக்கு அதுக்காக நிப்பாட்டணும்னு சொல்லி தான் நான் போனேன். அது இந்த துரதிருஷ்டவசமாக இந்த தடவை இவங்களையும் போருக்குள்ள இழுத்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுனால எல்லாமே முடங்கி போச்சு. அது ஃப்ளைட் கேன்சல் ஆகி அங்கே நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல எந்த விதமான ஒரு உயிர் பயமும் இல்லை. ஆனால் தினமும் இரவு நேரத்தில் நாங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகம் வந்தது. சிறு வயதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம தூர்தர்ஷனில் மகாபாரதம் பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மகாபாரதம் அந்த காலைல 10 மணிக்கு 9 மணிக்கு அந்த பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ஆர்வத்தில் எல்லாரும் பார்ப்போம். அதில் அந்த குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது அர்ஜுனனும் கர்ணனும் போரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அம்பு எய்வாங்க, அவங்க அம்பு எய்வாங்க. ரெண்டும் அது அந்த ஒரு வெடி மாதிரி வெடிச்சு அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க பாருங்க. அது இன்னும் அந்த ஞாபகம் ரொம்ப அருமையா இருக்கு. இதே மாதிரி நாம் என்ன பண்றோம், வானிலை பார்க்குறோம். நிறைய நாட்கள், 2 நாட்கள் 3 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவு நேரங்களில் மட்டும் நிறைய அவங்களுடைய மிசைல்ஸ் கொண்டே இருக்கும். இவங்க இன்டர்செப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்செப்ஷன் நடக்கும்போது அது வெடிக்கும், அது டெப்ரி மாதிரி விழுது. அதனால டெப்ரி விழும்போது நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கூட மெசேஜ் வந்துட்டே இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கும்போது எல்லா நபர்களுக்கும் இந்த ஏரியாவில் இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் இருக்கு. அவங்க அது இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொஜெக்ஷன் மாதிரி பண்றாங்க, எங்கேருந்து வருது, எந்த நோக்கி போகுது, எங்கே நம்ம இன்டர்செப்ட் பண்ண போறோம், அதெல்லாம் யோசிச்சு பண்றாங்க. ஸோ வெளியில் வராதிங்க, அல்லது இதுக்கு பக்கத்தில் நிற்காதீங்க, விண்டோ பக்கத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிலாம் பண்ணுறாங்க. ஒரு நாள் மட்டும் ரொம்ப அதிகமான சைரன் சத்தம் இருந்தது. அப்போ அன்றைக்கி அதிகமான தாக்குதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைரன் சத்தம் கேட்டாலே கொஞ்சம் பயம்தான். ஆனால் எனக்கு தெரிந்து துபாயில் உயிருக்காக ஆபத்து இருக்குது, மக்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி இல்லை. ஆனால் பயம் அதிகமாக இருக்குது மக்களுக்கு. நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கோமேன்னு சொல்லி நடத்தினோம். அது ஆன்லைனில். அப்பயே மக்கள் ரொம்ப பயந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லை. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குலாம் இன்றைக்கி அவ்வளோ அனுபவம் இல்லை, போர்க்கால அனுபவம். நமக்கெல்லாம் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கர்ம வினைனால நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கும். இன்னைக்கு வடநாடாவது நமக்கு அடிக்கடி பாகிஸ்தானுடன் உள்ள போர், சீனாவுடன் போர்லாம் சந்திச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு அந்த விதத்தில் ஒரு புண்ணிய பூமி. நம்மலாம் போரை பார்த்ததில்லை, அனுபவம் இல்லை, போர் எப்படி இருக்கும்ன்ற நமக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்போ மக்களுடைய பயம் அதிகமாக இருக்குது. நான் பார்த்தேன் அன்றைக்கி மக்களுக்கு ஒரு பயம் அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி ஒரு நாள் வந்து சரி யாரும் ஒன்றும் இப்போ நிகழ்ச்சி இல்லை அப்படின்ட்டு கடற்கரை மூலியமாக நடந்து கொண்டு நாங்கள் ஜெர்மனிக்கு போயிட்டு இருந்தோம். அங்கேயும் பார்த்தாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஏவுகணை வரதும் இவங்க போய் தாக்குறதும், அதுவும் குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இரவு 10 மணி இருக்கும், நான் ஃபோனில் பேசி கொண்டிருந்தேன். அதுவும் பால்கனியில் இருந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த யூஎஸ் எம்பசிக்கு வந்து தாக்குதல் நடக்குது. நம்ம வீட்டில இருந்து நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் எம்பசி. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தடுக்கிறீங்க, ஆனால் அந்த யூஎஸ் எம்பசியில் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை மட்டும் தடுக்கல. என்னன்னு தெரியல. இதெல்லாம் மக்களுக்கு தான் தெரியும், அல்லது அதில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் யூஎஸ் எம்பசி தாக்கப்படும் போது அந்த ஒரு அப்படியே அந்த வெடி சத்தம் கேட்டு புகையுடன் சத்தம் வந்து அது ரொம்ப பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எந்த உயிர் சேதமும் ஏற்படலை, யாருமே அந்த காம்பவுண்டில் இல்லை அன்னைக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப பக்கத்தில், அது வந்து 2 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பக்கம் தானே, ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அதனால கொஞ்சம் நிறைய என்ன சொல்றதுன்னா, ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள், மறக்க முடியாத ஒரு தருணம். நாமளும் வந்து அந்த தருணம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்புறம் கடைசியா எப்படி வந்தாகணும், ஏன்னா வந்து ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிக்கொண்டே இருக்கு. எப்படி இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்து எப்படி வந்தேன் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒமான் போய் ஒமான் மஸ்கட்ல வந்து குறைபாடுகள் இல்லை, எல்லா ஃப்ளைட்டும் ஓடிக்கொண்டு தான் இருக்கு முதல் நாள்ல இருந்து. ஏன்னா மஸ்கட் ஒமான் தான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இது பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு இதாக இருந்தாங்க, மத்தியஸ்தம் பண்ணாங்க. அதனால ஒமான்ல வந்து பெரிய தாக்குதல் இல்லை. ஒமான்ல அதே மாதிரி அமெரிக்காவினுடைய இதுவும் கிடையாது, எந்த விதமான பேஸும் கிடையாது. ஸோ அதனால ஒமான்ல எந்த விதமான தாக்குதலும் இல்லை. முதல் நாள்ல இருந்து ஒமான் ஏர்போர்ட் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல், ஃபுல்லா இருந்தது. துபாயில இருந்து எப்படி அங்க ஒமான், அதுக்கப்புறம் அதுதான் ஒரு விசா அப்புறம் இமீடியட்டா எடுத்து ரோடு மூலியமாவே, அது ஒரு பெரிய டிராவல். கார்ல ஒரு டிஓடி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால கார்ல வந்து ரொம்ப பெரிய பார்டர் கிராஸ் பண்றதுக்கு, அது ஒரு பார்டர் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. ஏன்னா வந்து விசா நீங்க வேற இடத்த எடுத்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கடினப்பட்டு தான் வந்தோம். அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் ஃப்ளைட்ஸ் ஓவர் கேன்சல், போஸ்ட்போன்மெண்ட். எங்க ஒமான்லையும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருந்து தான் கிளம்பி வந்தோம். ஸோ ஒரு பெரிய, நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது புண்ணிய பூமி பாரத பூமியில் இருக்கோம் அப்படின்னு. அமைதியான பூமி, ஒரு ஆன்மீகத்திற்கான பூமி, மக்கள் வந்து தார்மீகமாக வாழக்கூடிய பூமி. அதுதான் வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, பாலைவனம் அப்படின்றது ஒரு சவபூமி. பாலைவனம்ன்றது என்ன அப்படின்னா, பிணங்கள் வந்து சதைக்கக்கூடிய, எல்லாம் இறந்து போகக்கூடிய பூமி அது. அதனால பாலைவனம்ன்றதே ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய தார்மீக வாழ்க்கைக்கு ஏது இல்லாத பூமி தான். இன்னைக்கு பணம் அதிகமாக இருக்கு, மக்கள் அங்கே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் கொண்டு போய் சந்தித்து நம்ம பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதனால பிரயாணிக்கிறோம். பாரம்பரியமான சன்னியாசிகள், பாரம்பரியமான சாதுக்கள்லாம் கடலை கடந்து போவதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பிரபுபாதருடைய கருணை, பிரபுபாதர் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகம் பண்ணதே கடலை கடந்து போய் அமெரிக்காவில் தான் ஸ்தாபகம் செய்தார். அதனால நம்மளும் சேரும். ஆனால் திருப்பி வரும்போது தான் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெயிலுடைய தாக்கம் ஒரு நிழல்ல இருந்து வெளியில வரும்போது தான் தெரியும். நம்ம நிழல்ல இருக்கோம். இந்த நிழல்ன்றது என்ன, நம்மளுடைய பாரத பூமி, நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய புண்ணிய பூமி. இந்த தமிழ்நாட்டிலிருந்து வெளியில வந்து எங்கேயாவது இந்த மாதிரி போர் அப்படின்னு மாட்டிக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய ஊரை போல் இல்லையே, எவ்வளவு சொர்க்கமான நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு, அடுத்தவர்களுக்கும் சிரமம். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்கிறாங்க, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்திலையும் ஒரே மனசச்சரவு தானே. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன நடக்குமோ தெரியல, நம்ம வேற ஒரு சாதுவை அழைத்து கொண்டு வந்துட்டோம், திருப்பி கொண்டு போய் எப்படி சேர்ப்பது. ஸோ கொஞ்சம் கடினமாக தான் அவங்களுக்கும் இருந்தது. இருந்தாலும் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்ற மாதிரி, நமை பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் எப்பொழுதும் அழிவதில்லைன்னு சொல்றது மாதிரி அவருடைய கருணை இருக்கு. அவரோட நிறைய விஷயங்கள் இன்னும் கூட அதிகமாக சொல்ல முடியும் உங்களுடைய சேனல்ல. இதை நான் வந்து பின்னாடி வந்து யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எவ்வளவு விதங்களை நான் வருவதும் சரி, போவதும் சரி, அங்க வந்து இருந்ததும் சரி, அதே மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி தப்பித்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாலுமே பகவானினுடைய தீர்க்கமான ஒரு கருணை இருந்தது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னால் பார்டரில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணது, நம்மளை அலோவ் பண்ணது, அதே மாதிரி ஃப்ளைட் கரெக்டான டயத்தில் இருந்தது. நிறைய கேரளா ஃப்ளைட்ஸ் கூட கேன்சல் ஆயிடுச்சு. நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அங்கே ஒமான் ஏர்போர்ட்டில் நேற்று நைட்லேருந்து இருக்காங்க, ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எங்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு, எல்லா ஊரும் அங்கேருந்து தான் வராங்க. ஏன்னா கத்தார், பஹ்ரைன், சவுதி எல்லாம் அங்கே தான் வராங்க. ஏன்னா அங்கே ஒன்று தான் ஃப்ளைட் போயிட்டு வந்துருக்கு. இப்போல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம். பட் அதனால வந்து அந்த நாள் ரொம்ப இதாக தான் இருந்தது. நம்மளுடைய ஃப்ளைட்டும் கரெக்டாக கிளம்பணும், விசா ஒரே நாளில் கிடைக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து இதை வந்து கிருஷ்ணருடைய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம்.
ஓகே சார். சாமி இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஒரு பக்கம் என்னன்னா ஈரானில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இறக்குறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பக்கமே வந்து நிறையா இஸ்ரேலில் நிறையாவும் இறக்குறத பார்க்க முடியுது. இந்த போர்னால மக்களுக்குலாம் என்ன பயன்? எதுக்காக இந்த போர் அப்புறம் இந்த நடுவில்? நீ கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இல்லையா? பாருங்களேன், உங்களுக்கும் எனக்கும் சண்டை இல்லையா? எதுக்கு பிஞ்சு குழந்தைகளை போய் எது தாக்கணும்? அது உண்மை என்ன அப்படின்னா, இதுதான் 2 சைட்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கு. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஷீல்டா போய் குழந்தைகளை கொண்டு போய் முன்னாடி வைக்கிறது. அதுவும் எவ்வளவு ஒரு கோழைத்தனமான விஷயம். நான் சண்டை போட வந்துட்டேன், நம்ம நேரடியா சண்டை போடுவோமே. அதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான சத்திரியர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. என்னன்னா, நம்ம மகாபாரதத்துல பார்க்கிறோம், குருக்ஷேத்திர போர்ல பகல் நேரத்துல அடுத்தவர்களுடைய உடலை, அடுத்தவர்களை உயிரை எப்படியாவது மாய்த்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று தீர்க்கமா சண்டை போடக்கூடிய நபர்கள் இரவு நேரத்துல வந்து 2 பேரும் ஒன்று அமர்ந்து உணவு பரிமாறிக்கொண்டு உணவு எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த அனோன்யமும் இருந்தது. ஆனாலும் சத்திரியனுடைய தர்மத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. தர்மத்திற்கு எதிராக அதர்மத்துக்கு எதிராக சண்டையிட வேண்டும் சண்டையிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து பெண்களையோ குழந்தைகளையோ வயதானவர்களையோ வந்து முன்னாடி வைத்து அவர்களை வந்து ஒரு ஷீல்டாக வைக்க போவதில்லை. நான் இன்னைக்கு அந்த இது நீ சொன்ன அந்த ஸ்கூலை பார்த்தேன், அந்த கேமரா பார்த்தேன், அந்த போட்டோ பார்த்தேன். ஒரு மிலிட்ரி காம்பவுண்டுக்குள்ள நீங்க தனியா ஒரு காம்பவுண்டு கட்டி அதை வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துனீங்கன்னா எப்படி பாதுகாப்பா இருக்கும்? என்றைக்கோ ஒரு நாள் தாக்குத்தான் ஆவாங்க. அது எதற்காக? குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை, அதுவும் குறிப்பா வந்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அங்க போய் வைத்து அதை வந்து 160க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளை வந்து உயிர் மாய்த்துக் கொள்வது நல்லாவா இருக்கு? நல்லா இல்லை. ஆனால் இவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுதான் எனக்கு கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. என்ன அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றார்? நிறைய பேர் இதுல வந்து ரஷ்யால வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. பகவத்கீதைன்ற புஸ்தகத்தை நீங்க வந்து முதல்ல விதரணம் செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, சண்டையிடு, போரிடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பகவத்கீதையினுடைய கோட்பாடு. அதனால வந்து இது வந்து ஒரு வயலன்ஸ், நம்ம வந்து டுவர்ட்ஸ் வயலன்ஸ், அடுத்தவங்களை வந்து வயலன்ஸ் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. அதனால இந்த புஸ்தகத்தை வந்து நீங்க வந்து அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க அந்த காலத்துல. அப்ப அது ஒரு பெரிய சிந்தனையாகவே முடிந்தது. இது உண்மையிலே அப்படித்தானா அப்படின்ற விஷயம் கேட்கப்பட்டது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன்ட்ட ஒரு சத்திரியனுடைய வேலை என்ன? எங்கேயாவது அதர்மம் இருக்கு அப்படி என்றால் தர்மத்தை நிலைநாட்ட போரிடலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் இது. அதர்மம் இருந்தால் அந்த அதர்மத்துக்கு எதிராக போரிட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் வந்து ஒரு சத்திரியனுடைய அழகு. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கு? அதர்மம்ன்றது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காக்காரர்களோ இஸ்ரேல்காரர்களோ ஈரான்ல மட்டும்தான் அதர்மம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லது ஈரான் மட்டுமே ஏன் துபாயை தாக்கணும், எதற்காக பஹ்ரைனை தாக்கணும், எதற்காக குவைத்தை தாக்கணும், என்ன காரணம்? அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குன்னு தாக்குறாங்க. ஆனால் இது அதர்மத்திற்கு எதிரான போராக தெரியல. நீங்க சொல்ற மாதிரி 2 பேருக்கு ஒரு ஈகோ கிளாஷாக தான் இருக்கு. இதே நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும் போதே பார்க்க முடியும். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய மேனேஜர் 2 பேருக்காக சண்டை நடந்து கொண்டு இருக்கும். அது ஒரு பனிப்போர் மாதிரி இருக்கும். அல்லது வந்து ஒரு 2 பெரிய ஒரு கம்பெனிஸ்க்கு எதிராக ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கும். வேலையை பார்க்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான இடையூறுகள். அவர்கள் சில பேரோட உயிரை கூட மாய்த்து விடுவார்கள், சில பேருடைய வேலை போய்விடும், சில பேருக்கு வந்து வேலை சரியா, பணம் சரியா கிடைக்காது. இதுதான் இங்கேயும் எக்கச்சக்கமான நபர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்காக? யாரு பெரிய ஆள்? நான் தான் உயர்ந்தவன். 16வது அத்தியாயத்தில் சொல்றார் அவர், ஈஸ்வரோகம் அகம்போகி. நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு காட்டக்கூடிய மனோபாவம் மக்களுக்கு நிறைய இருக்கு. நான் தான் அமெரிக்கா தான் நான், எல்லாம் எனக்கு இருக்கு, நான் தான் எல்லாத்துக்கும் தலையானவன் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டும்ன்ற காரணத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னா போரிடுறோம். அப்ப இதுல என்ன கிடைக்கும்? வெறும் பிணம் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வெறும் சவம் தான் கிடைக்கும். மக்கள் மாய போறார்கள், மக்கள் மாய்ந்து விடுகின்றார்கள். என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போறதில்லை. ஆனாலும் என்ன? பேர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும். 5 கிராமங்களை கொடுப்பான்னு போய் கேட்டார் கிருஷ்ணர் துரியோதனன். 5 கிராமங்களை கொடு. இவர்கள் எல்லாம் சத்திரியர்கள். அவருடைய வனவாசம் முடிந்து விட்டது. அந்த இதுல தோத்ததுக்கு அப்புறம், அந்த ஜகடைக்காயில தோத்தாங்களே, ஜகடை போர்ல தோத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வனவாசம் முடிந்தாச்சு. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 5 கிராமங்களை கொடுங்க, அவங்க பராமரித்துக் கொள்வார்கள். நீ மற்ற எல்லாத்தையும் வாழ்ந்து கொள், தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் பதில் என்ன சொன்னான்? ஒரு குண்டூசியை நீங்க வந்து குத்தினா கூட எந்த நிலத்துல போய் குத்துமோ அந்த இடத்தை கூட அவன் கொடுக்க மாட்டேன்னு. அப்ப என்னாச்சு? போர் தான் ஒரே வழி. போரை யார் தூண்டணும்னு சொன்னார்கள் நீங்க சொன்னீங்களோ அவர் போய் முதல்ல என்ன பண்ணார்? போரே தேவையில்லைன்னு சொன்னார். கிருஷ்ணர் போய் போர் தேவையில்லை, போர் இல்லாமல் நம்ம வந்து சரிபார்த்துக் கொள்வோம், 5 கிராமங்களை கொடு, குக்கிராமமாக இருக்கட்டும் கொடுத்து விட்டு சொல்லி வந்தார் அவர். அவன் என்ன சொன்னா? கொடுக்கவே மாட்டேன்,
ஒரு குண்டூசியை குட்டினா கூட இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ போர் தான் ஒரே வழி. அப்போ போருக்கு வந்தாச்சு. போர்ல என்னாச்சு? ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உயிர்கள் மாய்ந்து விட்டது இல்லையா? இங்கேயும் அதே தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திரம் நடந்ததுதான் இன்னைக்கு ஈரான் நடந்து கொண்டிருக்கு. போர் தாக்குதலுக்கு முந்தின நாள் 27ஆம் தேதி ஒமான் நாட்டினுடைய தூதர் வந்து சொல்றார் எல்லாருக்கும் வந்து ஈரான் நாட்டுக்காரர்கள் வந்து எல்லா விதமான கோட்பாடுகளையும் எல்லா விதமான நிபந்தனைகளையும் அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த 10 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டாச்சு, முழுமையாக ஏற்றுக்கொண்டாச்சு. அதுலயும் வந்து ஒன்று கம்மியாக ஏற்றுக்கிறோம் அதிகமாக ஏற்றுக்கிறோம்லாம் இல்லை, முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால பேச்சுவார்த்தை ரொம்ப தெளிவாக சென்று கொண்டிருக்கின்றது. வெற்றிதான் பேச்சுவார்த்தை என்ற விஷயமும் வந்து சொல்றார் அவர். ஆனாலும் அடுத்த நாள் ஏவுகணை தாக்குதல் நடத்தி அவருடைய தலைவரை கொன்று அவருடைய அனைத்து தலைவர்ன்ற அவரும் அப்படித்தான். அவரும் வந்து இப்போ போன வருடம்லாம் வந்து தன்னுடைய மக்களையே கொன்றவர் தானே. அதுவும் தேவையில்லாத வேலை தானே. அதான் சொல்லி இன்னைக்கு தர்மம்ன்றது எங்கேயுமே இல்லை. அதர்மத்தினுடைய கோட்பாடுக்கு எதிராக நாம் போராடுறோம் அப்படின்னு சொன்னா நாம வேண்டிய தர்மம் இல்லை. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது நீங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு ஈகோயிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பீப்புள். தலைவர்களுடைய ஈகோயிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் தான். என்னுடைய ஈகோ பெருசு, அவனுடைய ஈகோ, அவன் யார், என்னை வந்து போட்டியிடுவதற்கு அவனை நான் வீழ்த்தி விடவே வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போர் எடுத்து பாவம் அப்பாவி மக்கள் இறந்து விடுகின்றார்கள், அப்பாவி சோல்ஜர்ஸ், அப்பாவி சிப்பாய்கள் இறந்து விடுகின்றார்கள் இல்லையா? இதுல என்ன கிடைக்க போகுது? அமெரிக்காவுக்கு ஈரானை எடுத்துக்கொண்டதனால் அமெரிக்காவினுடைய எக்கானமி ஒன்றும் பெருசாயிட போதா? ஆல்ரெடி உயர்ந்துதான் இருக்கு இல்லைங்களா? என்ன இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லை. வெறும் பேர். எனக்கு வந்து பேர் கிடைக்கணும், நானும் ஒரு போர் செய்தேன், அந்த போரினால் ஒரு 4 பணம் சம்பாதித்தேன். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு நாட்டில் இருக்கிற குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம்தான் குறைபாடு. ஆன்மீகம்தான் குறைபாடு. ஆன்மீகத்துடைய விஷயங்களை உள்ளது உள்ளபடி நம்மளுடைய தார்மீகமான விஷயங்களை கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் தான் என்ன பண்ண முடியுமோ இந்த மாதிரி போர்களை தவிர்க்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, போர் நடந்து கொண்டே தான் இருக்க போகுது. இன்னைக்கு பாருங்களேன், நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்க தருணத்துல எவ்வளவு இடத்துல போர் நடந்து கொண்டு நீங்களே பாருங்க. இப்ப ஈரானுக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாருக்கும் போர், சரிங்களா? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர். அந்த ஒரு போர் நான் பல வருஷமா நடந்து கொண்டிருக்கு. இங்க வாங்க ஆப்பிரிக்கால வந்தீங்க அப்படின்னா நைஜீரியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் உள்ள சண்டை, சூடான்ல வந்து சண்டை இல்லைங்களா? அங்க வந்து அசர்பைஜான் அர்மேனியாவுக்கு சண்டை. என்ன எல்லா இடங்களிலும் போர் 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 நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த கேள்வியை வந்து ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க. அவருடைய காலத்துல தான் வியட்நாம் போர் நடந்து கொண்டிருந்தது. இதே தானே. அமெரிக்கா என்றைக்குமே தன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்வதே கிடையாது. வியட்நாம் எங்கேயோ இருக்கு. வியட்நாமினுடைய சின்ன நாடு, அந்த நாட்டினால ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட போது அமெரிக்காவுக்கு ஏற்பட போவதில்லை. ஆனாலும் வியட்நாம்ல போர்ல ஈடுபட்டாங்க. வியட்நாம் போர் நடந்து கொண்டிருக்கு. அப்ப பிரபுபாதர்கிட்ட கேட்கறாங்க இந்த கேள்வியை. பிரபுபாதர் சொன்ன விஷயம் அற்புதமான விஷயம். அதுதான் ஆச்சாரியர்களுடைய கூற்று வந்து எப்போதுமே உறுதியா இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, போர்கள் நிற்க போவதில்லை. 1945 ஐக்கிய நாடுகள் சபைன்னு அமைஞ்சிக்கு. எதுக்காக அமைச்சோம்? போர்களே வரக்கூடாது, உலக போரே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். 1945 இன்றைக்கு வரைக்கும் 2025 80 ஆண்டுகள்ல ஏற்பட்ட போர்களுடைய எண்ணிக்கை முந்தி 80 நாடுகள் அதிகம். இதான் தரவுகள் சொல்லுது. அப்ப 1945க்கு 80 வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளவு போர்கள் ஏற்பட்டதோ அதை விட அதிகமான போர்கள் அதிகமாயிடுச்சு. ஏன் தெரியுமா காரணம்? நாடுகள் அதிகமாயிடுச்சு. நீங்க பிரித்து 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 நாடுகளை அதிகப்படுத்தி கொண்டே போனால் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். யூகோஸ்லாவியான்னு ஒரு நாடு இருந்தது, அது இன்னைக்கு 10 நாடுகளா பிரிஞ்சாச்சு. அப்படி என்னாச்சு? ஒவ்வொரு நாடும் மற்ற நாடும் போர் கொண்டுதான் இருக்கும். என்னுடைய பார்டர் சரியில்லை. நீங்க நடந்தது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடந்து கொண்டிருந்தது. அப்ப எதுக்காக ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு, அந்த விஷ்ணு கோயில் பாதி விஷ்ணு கோயில் வந்து கம்போடியா இருக்கு, பாதி கோயில் வந்து தாய்லாந்து இருக்கு. அதை குண்டு தொலைச்சு தவிர்த்திட்டாங்க. அப்ப உங்களுக்கு கோயில்கள் முக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து சமய கோட்பாடுகள் முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? என்னுடைய பவுண்டரி தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம ஊர்லயும் பார்க்கிறோம் இல்லையா, அண்ணன் தம்பி சண்டை எதற்காக நடக்குது? என்னுடைய பவுண்டரி வந்து சரியா மெயின்டைன் ஆகல, என்னுடைய நிலம் அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு. தம்பியை கொல்றது, அண்ணனை கொல்வது, கணவனை கொல்வது, மனைவியை கொல்வது, குழந்தையை கொல்வது, அப்பாவை கொல்வது. இது சின்னதா நடக்குது, அது பெருசா நடக்குது. உண்மைதானே? வீட்டில் நடக்கக்கூடிய கொலைகள், சொத்து தகராறு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய சொத்து தகராறு தான். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் என்ன நடந்தது?
சொத்து தகராறு தானே. பார்டர் சரியில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சண்டை? சொத்து சண்டை. என்னுடைய சொத்து காஷ்மீரா, உங்க சொத்து காஷ்மீரா இல்லையா? அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, பெரிய ஒரு என்னுடைய என்னுடைய மதம் பெரியதா, உங்களுடைய மதம் பெரியதான்ற அளவுக்கு போய்விட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி ஆரம்பிச்சது? அது வந்து ஒரு சொத்து சண்டை தானே. அப்போ வீட்டில் நடக்கக்கூடிய சொத்து சண்டை தான் நாடுகளுக்கு நடக்கிற சொத்து சண்டை. அது போரா இருக்கு, இது கொலைகளில் முடியுது, அது வந்து வெறும் போரா முடியுது. அப்போ இது எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன தீர்வு அப்படின்றால் ஆன்மீகமயமான விஷயங்கள் தான் தீர்வு. ஆன்மீகம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நம்ம அதை சேர்க்கல. இன்னைக்கு நம்ம பள்ளி பாடங்களில் வந்து ஆன்மீகம்ன்ற போர்வையே இல்லை. ஆன்மீகத்தை பற்றி பேசினால் அது வந்து என்னமோ தரக்குறைவாக நடத்தி கொண்டிருக்கோம், அல்லது வந்து அதை வந்து போர்க்கூடி உயர்த்துறோம். நான் அதை தான் மறுபடியும் சொல்லுவேன். நான் வந்து ஒரு 3 வருடங்கள் இலங்கையில் இருந்தேன். இலங்கையில் இப்பயும் வந்து நிர்வாக அதிகாரியாக இருக்கேன். இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த காலத்தில் நான் இருக்கும்போது இந்த உங்கள் பாடத்திட்டத்தினுடைய செயல்முறை பண்ணக்கூடிய இது ஒரு இதில் கமிட்டியில் தான் இருந்தேன். அன்னைக்கு நம்மளுடைய ரெக்கமெண்டேஷனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நெறிமுறை அறநெறி பாடம்னு ஆரம்பிப்பாங்க. அறநெறி பாடம் தமிழ் பாடத்தில் அறநெறி பாடம்னு ஆரம்பித்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில இருந்து 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் அறநெறி பாடங்கள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை எங்க நடக்கும் தெரியுமா? அவங்க சார்ந்த மதத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடக்கும். கோயில்கள் நடத்துவாங்க, சர்ச்சில் நடத்துவாங்க, மசூதிகள் நடத்துவாங்க, விஹாரம்னு சொல்லக்கூடிய இந்த பௌத்திய விஹாரத்தில் நடக்கும். அப்போ இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 1000 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணணும், அவங்க முன்னாடியே நான் ஹிந்து அப்படின்னு சொன்னால் ஹிந்துவினுடைய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் அசைன் ஆகிடும். அந்த கோயில்கள்லேயே அவங்களுக்கு காலையில் உணவும் வழங்கப்படும், மதியம் உணவும் வழங்கப்படும். 2 மணி நேரம் அறநெறி பாடம் சொல்லி கொடுக்கப்படும். இதே குழந்தை என்ன பண்ணுவான், ஒரு சர்ச்சுக்கு போவான், அங்கேயும் அறநெறி பாடம் சொல்லி கொடுக்கப்படும். இதே குழந்தை என்ன பண்ணுவான், விஹாரத்துக்கு போவான், அங்கேயும் அறநெறி பாடம் சொல்லி கொடுக்கப்படும். 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் 5 வருடங்கள் 5 + 2 11 வருடங்களுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என்னென்ன பாடங்கள் யார் யாருக்கு அறநெறியாக சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தோம். அதில் பாஸ் பண்ணா தான் நீங்க வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பே போக முடியும். ஆனால் என்ன, அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துக்கும் அந்த கோயிலே, அந்த மசூதியே, அந்த சர்ச்சே என்ன பண்ணிக்கொள்ளும், அவர்களுக்கான உணவையும் பரிமாறிக்கொள்ளும். அதுக்குரிய ஆசிரியரையும் அது வந்து நியமிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கும். அது வந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி நடந்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்றது சொல்லிக் கொடுக்கப்படும். இது ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருது. அப்புறம் தான் நான் எதிர்பார்த்து என்ன பண்ணேன், ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறம் போய் குழந்தைகளுக்கு கொண்டு போய் இந்த பாடத்திட்டத்தினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணேன். அப்போ எனக்கு என்ன பட்டது அப்படின்னா, 2 விஷயங்கள் பட்டது இல்லை. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய சம்பிரதாயம், நான் கடைபிடிக்கக்கூடிய, என்னுடைய தந்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கோட்பாடுகளை முதல்ல அவன் தெரிந்து கொள்றான். இன்னைக்கு முதல்ல அதுவே நம்மளுடைய குழந்தைகளுக்கு இல்லை. நீங்கள் சார்ந்து நீங்கள் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதனுடைய கோட்பாடுகளே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா செக்குலரிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நாத்திகம் தான். அது நாத்திகத்தினுடைய வெளிப்பாடு தான் செக்குலரிசம். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுளை நம்மளுடைய மதத்தின் சார்பாக எப்படி வணங்குவதுன்ற விஷயத்தை முதல்ல தெரிந்து கொள்றாங்க. 2வது விஷயம், மற்ற மதத்தினருடைய வெறுப்பையும் குறைத்துக் கொள்கின்றான் அவன். என்ன காரணம், அன்றைக்கு எல்லா குழந்தைகளும் தங்களுடைய எல்லா விதமான மதத்தினுடைய சார்ந்த விஷயங்களுக்கு போறாங்க. அடுத்த நாட்கள் அதே பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவனும் சரி, ஒரு முஸ்லீம் பையனும் சரி, ஒரு இந்து பையனும் சரி அமர்ந்து அதே பிசிக்ஸ் படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும், அவன் சில நேரம் என்ன பண்ணுவான், குழந்தைகள் விளையாடக்கூடிய குழந்தைகள், இவன் நேற்று கற்றுக்கொண்ட விஷயத்தை அவன்கிட்ட பேசுவான், அவன் கற்றுக்கொண்ட விஷயத்தை இவன்கிட்ட பேசுவான். அப்ப ஒரு அடுத்த மதத்தினுடைய ஒரு இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணமும் அவனுக்கு தோன்றி இருக்கின்றது விஷயத்தை பார்த்தேன். அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு அடுத்தவனை துன்புறுத்தக்கூடாதுன்ற எண்ணம் வரும், அடுத்தவனை இழிவுபடுத்தக்கூடாதுன்ற எண்ணம் வரும், தன்னுடைய மதத்தினுடைய பெருமையும் புரியும். அப்ப இது எல்லாமே இருக்கும்போது என்ன நடக்கும், அவனுக்கு அவன் வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய சாரத்தில் வாழக்கூடிய மனிதனாக சொசைட்டில வருவான். அவன் அன்னைக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியும், அடுத்தவர்களை வந்து ஏச்சி பழகக்கூடாதுன்னு தெரியும், அடுத்தவர்களை கொன்றுதான் என்னுடைய சொத்தை எடுக்க வேண்டும்ன்ற எண்ணத்துக்கு அவன் தள்ளப்பட மாட்டான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது, தர்மத்தினுடைய பாடங்களே கிடையாது. எல்லா பாடங்களும் எப்படி இருக்கு, நீங்க உதாரணத்துக்கு நான் தான் சொன்னேன், ஒரு இடத்த ஒரு கல்வியாளர்கிட்ட சொன்னேன், நீங்க பள்ளிக்கூடத்துல அதர்மத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கீர்கள். என்ன காரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க அறிவியல் சொல்லிக் கொடுக்குறீங்க, கணக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு ஆங்கிலம் தமிழ்ல சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை விட்டுருங்க. எங்க தினமா அதர்மத்தை கத்துக்கிறான், ஹிஸ்டரியில கத்துக்கிறான். ஹிஸ்டரின்னு ஒரு வரலாறு பாடம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல அவன் என்ன கத்துக்கிறான்னு நினைக்கிறீங்க,
அவன் வந்து வெறும் அதர்மத்தை தான் கற்றுக்கொள்கிறான். என்ன கற்றுக்கிட்டோம், நானும் என்ன கற்றுக்கிட்டேன் என்னோட ஹிஸ்டரி பாடத்தில், எப்படி வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணார், எப்படி பண்ணார், அதே மாதிரி சோழ சேர பாண்டியர்களுடைய சண்டை என்ன, எப்படி அவங்களுக்கு வைணவர்களுக்கும் சிவத்துக்கும் ஏற்பட்ட சண்டை என்ன, உலக போர் எப்படி நடந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நடந்த விஷயங்கள் எல்லாமே அதர்மத்தை சார்ந்த விஷயங்கள், அதனுடைய குறிப்புகள் தான் இருக்கு. அப்ப நான் படித்து 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 6ஆம் வகுப்புல அதர்மம், 7ஆம் வகுப்புல அடித்தர்மம், 8ஆம் வகுப்புல அதர்மம். அதுலயுமே சாமி இந்த ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வாரெல்லாம் ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசியில ஒரே ஒரு பக்கத்துல மட்டும் இந்த கோயிலை இவர் கட்டினார், இந்த கோயிலை இவர் அழைத்தார், அதை மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, அது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, ஞாபகம் இருக்காது. ஏன்னா எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா இருக்கு நம்ம ஸ்டடீஸ். அப்ப என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து தர்மம்னா என்னன்னே தெரியாது. உங்களுடைய அதர்மத்தினுடைய வெளிப்பாடு எப்படி நம் நாட்டில் இருந்ததுன்ற விஷயங்கள் ஹிஸ்டரி மூலியமா கத்துக்கிறோம். வெறுப்பு அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. அவன் படிக்க படிக்க என்ன நினைக்கிறான், சைவம் வைணவத்துக்கு எதிரானது, இந்து முஸ்லீமுக்கு எதிரானவன், இந்து கிறிஸ்தவனுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே படித்து 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 அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சக்தின்னு ஒன்று கிடைக்கும் போது, இளைஞன் ஒருத்தர் ஆயிட்டான், எனக்கு சக்தின்னு ஒன்று கிடைக்கும் போது என்ன பண்ணுவான், முதல்ல அதுக்கு எதிராக தான் செயல்படுவான். அதனால தான் இந்த அறநெறி பாடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அறநெறி பாடத்தை கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சின்ன வயதுலேருந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு போர் அப்புறம் வராது. அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, பெரிய தலைவனாக வருவான். அப்போ அவனுக்கு வந்து அந்த கம்பேட்டபிலிட்டின்ற விஷயம் வரும். இன்னைக்கு தலைவர்கள்ட்ட கம்பேட்டபிலிட்டி கிடையாது. இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன் நீங்கள் அரசியலுக்கே வாங்க, அரசியல்ன்றது இன்னைக்கு அவங்க அரசியல் திருவிழா நடந்து கொண்டு இருக்கு. உங்களுக்குலாம் உங்களுடைய சேனல்ஸ்லாம் நல்லா தெரியும். அரசியல் திருவிழா இது எலெக்ஷன்றது அரசியல் திருவிழா தானே. அந்த அரசியல் திருவிழா நடக்க போகுது, எல்லாமே அதர்மம் தான். எப்படியாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அரசியல்ன்றது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. நான் வந்து இதில் வந்து வேலையை பார்த்து கொண்டிருந்தேன், வங்கியில் முந்தி வேலை பார்த்து பேங்க்கில் இருந்தேன் இல்லையா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு போஸ்டிங் வந்து பாம்பேல. நான் பாம்பேல தான் முதல்ல என்னுடைய ஜாப் ஆரம்பித்தேன். பாம்பேல ஒரு வாட்டி நான் பீச் சைடு போயிட்டுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்போது இந்த நண்டு பிடித்து கொண்டிருந்தாலும் ஒரு பெண்மணி நண்டு பிடித்து கொண்டிருந்தாங்க. அதே பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீனையும் பிடிக்கிறாங்க, மீனை பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நண்டையும் பிடித்து கொடுக்குறாங்க. அவன் மீனை வைக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வாளியில் வச்சிருக்காங்க, அது மூடி இருக்கு. நண்டு மட்டும் என்ன இருக்குன்னா ஓப்பனாக இருக்கு. நிறைய நண்டுகள் அங்கே இருக்கு, அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிறாங்க, அது அப்படியே இருக்கு, மூடவே இல்லை. நான் அப்புறம் வந்து பார்த்து விட்டு போயிட்டேன். எனக்கு 2 நாளாக யோசிந்தேன், ஏன் வந்து நண்டை மட்டும் க்ளோஸ் பண்ணல, நண்டை மட்டும் ஏன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க, தப்பிச்சிடான்னு யோசிச்சேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் போய் ஒரு நாள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு நண்டு கூட தப்பிப்பதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நண்டு கொஞ்சம் மேலே ஏறினால் அடுத்த நண்டு அதை கீழே இறக்கி விட்டுரும். மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, தானே தவி மேலே வந்துடும். அதனால அதை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த நண்டுகள் என்ன பண்ணுது, ஒவ்வொரு நண்டா கீழே இழுத்து விட்டு எந்த நண்டுமே மேலே வரவே வராது. இதுதான் அரசியல். இன்னைக்கு என்ன ஆச்சு, நான் வந்தாலும் சரி அடுத்தவன் வரக்கூடாது, நான் வந்து பெரிய ஆளாலும் சரி அடுத்தவன் பெரிய ஆகக்கூடாது. இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா எப்படி நாளைக்கு மக்களை பற்றி யோசிப்பீங்க? யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால என்னுடைய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த போர்கள் நடக்கக்கூடிய தருணத்தில் நமக்குலாம் இதில் வந்து ஒரு அபாய மணியை கடவுள் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கார். என்ன காட்டுறாருன்னா, இந்த மாதிரி போர் ஏற்படுறதுக்கான காரணமே நீதான், நீ இந்த உடல் இல்லை ஆத்மா, இந்த உடலை சார்ந்து உன்னுடைய ஈகோவிற்காக அடுத்தவனை கொன்று குவிக்காதேன்னு காட்டிக்கொண்டே இருக்கார் நமக்கு. பகவத்கீதை போதனைகள் வந்தது நம்ம தெரிஞ்சுக்கல, போர்கள் மூலியமா நம்ம என்ன சொல்றாரு, இந்த போர்கள்லாம் வந்து எந்த விதத்துக்கு உதவ போவதில்லை, போரை அதுவே வழி எதிர்த்து விடுங்கள், நல்ல எண்ணத்தில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படக்கூடாதுன்னு வாழக்கூடியவன் தான் மனிதன். இன்னைக்கு மனித பிறவி மட்டும்தான் எல்லா உயிர்வாழிகளுக்கும் தீங்கு இழைச்சிட்டே இருக்கும். தீங்குன்னா அவ்வளவு தீங்கு, மனிதர்களுக்கும் தீங்கு, அடுத்த உயிர்வாழிகளுக்கும் தீங்கு, மரத்துக்கும் தீங்கு, உயிர்களுக்கும் தீங்கு, எல்லா இடத்துக்கும் தீங்கு. அப்ப இதெல்லாம் பாவம். இந்த பாவத்தை கொண்டு போய் நாம் என்ன பண்றோம், அதுதான் கடைசியை முடிக்கிறோம் கேள்விக்கு. ஸ்ரீல பிரபுபாதருடைய பதில் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட கேட்டாங்க, சுவாமிஜி ஏன் நடந்து கொண்டிருக்கு, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அவர்களாம் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படுது, கோழிகள் வெட்டப்படுது, மாடுகள் வெட்டப்படுது, கோடிக்கணக்கான மீன்கள் வெட்டப்படுது. எதற்காக? நம்மளுடைய ருசிக்காக இல்லையா? நம்மளுடைய ருசிக்காக. மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கல, புரோட்டீனால நான் மாமிசம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி உங்கள் சேனலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, போய் ஹிஸ்ட்ரி இதை எடுத்து பாருங்க, நியூட்ரிஷனல் வேல்யூ.
நிறைய வந்து நம்மளுடைய வெஜிடேரியன் ஃபுட்டில் பெர் கிராம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கொண்டக்கடலை, சோயா, இது எல்லாத்துலேயும் அவ்வளோ அதிகமான புரோட்டீன்கள் இருக்குது. எனிவே புரோட்டீன்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வந்து குவித்து கொண்டிருக்கோம். அந்த உயிர்வாளிகள் வாய் பேச முடியாமல் அல்லது வந்து அதற்கு ஒரு அறிவு இல்லாமல் நம்மளை கொல்லப் போகின்றார்கள்னு தெரியாமல் ஆட்டுக்கடையில் அடுத்து ஆட்டு வெட்டப் போகிறான்னு தெரியாமல் ஆடு போய் உணவு உண்டு கொண்டிருக்கோம். அடுத்து 5 நிமிடத்தை இறக்க போகிறோம். சுவாமி அப்படி சொல்றத பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் இந்த பிராணிகள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் போய் நின்றாதா? அப்போ அதுதான் வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் நான் வைப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் வந்து ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கடலுக்குள்ள சிறு மீனை பெரிய மீன் உண்ணும், பெரிய மீனை பெரிய மீன் உண்ணும், பெரிய மீனை அந்த திமிங்கலம் உண்ணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சைக்கிள் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, போய் ஏதாவது ஒரு பெரிய மீனை போய் எடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் நம்ம ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படியே விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈக்காலஜிக்கல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கோம். நாம தான் என்ன பண்றோம் அப்படின்னா, பல மீன்களை பிடிப்பது, பெரிய மீனை பிடிப்பது, சின்ன மீனை பிடிப்பது. அது இப்போ இன்னும் நான் கேட்குறேன், உங்க கேள்விக்கே வரேன். எதற்காக வந்து ஒரு 3 மாதங்கள் மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வருடமும் அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் போய் மீன் பிடிக்க கூடாது. எதற்காக பண்றீங்க? ஏன்னா அப்பதான் மீன்கள் அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும் உங்களால தான் அது வந்து பிரச்சனையா இருக்குன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆடுகளையும் கோழிகளையும் மாடுகளையும் தன்னுடைய திசையில விட்டீங்க அப்படின்னா, அது வருடம் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்ப மேட் பண்ணணுமோ அப்ப மேட் பண்ணி தகுந்த குட்டிகளை ஈண்டெடுக்கும். நீங்க என்ன பண்றீங்க? முட்டை அதிகமா வேணும்னு சொல்லி அவங்களை அடிக்கடி மேட் பண்ண வச்சு அடிக்கடி முட்டைகளை கொண்டு வந்து அடிக்கடி ஆடுகளை வந்து குண்டுகளை ஈக்க வைத்து நீங்க மாடுகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ அது ஹீட் வருதோ ஆட்டோமேட்டிக்கா மேட்டிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்குட்டியை கொண்டு வரும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க பிரெக்னன்சி ஆகி அடுத்த மாடு 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு அப்புறம் இமீடியட்டா நீங்க போய் இன்ஜெக்ஷன் கொடுத்துறீங்க. அப்ப நேச்சருக்கு தெரியும், கடவுள் தந்தைக்கு தெரியும் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு. அகம் பீஜம் பிரதப்பித்தாகான்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றார். எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை நானே. உங்க வீட்டை நீங்க தந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தையை எப்படி பாதுகாக்கணும்னு தந்தைக்கு தெரியாதா? குழந்தையை கொண்டு வந்தது யார்? தந்தை தானே. தந்தையும் தாயும் சேர்ந்து இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டும், இந்த குழந்தையை பாதுகாப்போம், இந்த குழந்தையை நாங்கள் வந்து எங்களுடைய இன்னுயிராக பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டுதான் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். என்றைக்காவது குழந்தையை போய் இதை வந்து ரொம்ப துரதிருஷ்டமாக குழந்தை பிறந்து போச்சு, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிருக்காங்களா? அப்ப கடவுளுக்கு தெரியும் எந்த ஒரு ஆத்மாவை எப்படி அனுப்புவதுன்னு. நாம தான் என்ன பண்றோம்? அதை போய் வந்து டிஸ்டர்ப் பண்றோம். அப்ப பிரபுபாதர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொன்று குவித்து வரக்கூடிய அந்த ஒரு பாவகரமான செயல் தான் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு எப்பொழுதும் போர் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் அவர். இயற்கையினுடைய சட்டம் என்ன? நான் உங்களுக்கு ஒரு தீங்கு இழைத்தால் எனக்கு தீங்கு கண்டிப்பாக வரணும். இது நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கு விட்டாலும் சரி, சட்டம் தான். கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு ஒரு உபாதை செஞ்சிருக்கேன், உங்களுக்கு வந்து தீண்டத்தகாத செயலை செஞ்சுட்டேன், உங்களை வந்து ஒரு இழிப்பை செயலை செய்து விட்டேன். எனக்கு அதுக்கு ஒரு நேர்மாறான கர்ம வினை கண்டிப்பாக வந்தாக வேண்டும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க ஆரோசிக்காக ஒரு மாட்டை கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு கன்றுக்குட்டியை கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு ஆட்டை கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்கு என்ன கர்ம வினை நீங்க சொல்லுங்க. அதே தான். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அதான் முன்னாடியே சொன்னேன், வருடம் உங்களுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? உங்களுடைய வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் அதிகமாயிடுச்சு. ஆனாலும் வருடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ஃப்ளட் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பில்டிங்ஸ் மேலே போக கூட ஃப்ளட்டிங் குறையல. மக்கள் உயிர் மாய்க்கக்கூடிய ஃப்ளட்டிங்கால குறைக்கல. பெரிய சுனாமி வருது, பெரிய நிலநடுக்கம் வருது. ஏன் வருது இதெல்லாம்? என்ன காரணம் அப்படின்னா, நாம வந்து அடுத்த ஒரு உயிர்வாளிகளை துன்பமயமாக கொன்று குவித்திருக்கின்றோம். அதனால் நாமும் அதே கஷ்டங்களுக்கு ஈடாகித்தான் நாங்கள். அதனால என்ன நம்ம பேசணும் அப்படின்னா, 2 விஷயங்களை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று, நாம வந்து இந்த ஆன்மீகமயமான விஷயங்கள், என்னுடைய தர்மத்தை எப்படி பாதுகாப்பதுன்ற விஷயங்கள். 2வது, எப்படியாவது மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதமான நிந்தனைகளும் வைக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சுக்கிறேன். நான் ஒருத்தர் சொன்னேன் அந்த விஷயத்த. யாரெல்லாம் மாமிசம் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி அப்படின்னா, 90% ஏன் 80% ஆஃப் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்க தெரியுமா? ஃபேக்டரியிலையும் கடைகளிலும் மாமிசம் கிடைத்து கொண்டிருக்கு. ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மாமிசத்தை வெட்டி அதை பதப்படுத்தி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பேக்கெட் பண்ணி அல்லது வந்து அதை கடையில் தொங்க வச்சு நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்க. ஒரே ஒரு வருடம்
உங்களுக்கு தேவையான மாமிசத்தை நீங்களே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை வெட்டியோ, ஒரு கோழியை வெட்டியோ, ஒரு மாட்டை வெட்டியோ, அதை உரித்து அதை எடுத்து மாமிசம் சாப்பிட்டு பாருங்க. 2 மாதங்கள் அல்லது ஒரே மாதத்துல வேண்டாம், இந்த உயிரை எப்படி அது துடி துடிக்க வைத்து கொன்று அது கஷ்டப்பட்டு அழுது அதோடைய எல்லா விதமான பிளட் குருதி எல்லாம் வெளியில வந்து, ரத்தம் எல்லாம் வெளியில வந்து, கஷ்டப்பட்டு என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள்னு கதற 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 கொன்று நம்ம சாப்பிடணுமா நம்மளே யோசிக்க ஆரம்பிச்சிடும்.